நீ ஒருத்தனே ஒன்றியல இருக்க உன் பொண்ணு ஷேர் பண்ணாக்கலாம் நீ ஷேர் பண்ணாக்கலாம் நீ எம்எல்ஏ அவன எம்பி ஆகலாம் மத்த ஜாதிக்குள்ள அடிமை வச்சேன் உங்களுக்கு காலம்புல நீங்க பொருள் மிட்டாய் பேச வந்தீங்களா நீ ஏன் எம்எல்ஏ ஆகல நீ ஏன் மந்திரி ஆகலாம் நீங்க இருந்த மொத்த சமுதாயம் அடிமையா இருக்கலாம் இது ஒரு நோக்கம் நீ ஒருத்தனே ஒன்றியல இருக்க உன் பொண்ணு ஷேர் பண்ணாக்கலாம் நீ ஷேர் பண்ணாக்கலாம் நீ எம்எல்ஏ அவன எம்பி ஆகலாம் மத்த கட்சியார் கூட பேச துப்புல நீ பொறுப்பு இருக்கிறாங்க மாவட்டத்தில் இருக்கிற உடனே இருக்கிற 30 வருஷமே எங்க ஒய்ஃபு போச்சு வீணா படுக்க இடம் இல்ல சுத்தி அந்த போலீஸ் பிரச்சனை எவங்க பாத்துறீங்க கட்சிக்கா அப்படி வச்சிருக்கான் மாவட்டத்தில் காப்பாத்தானா உங்க ஒடிசையில காப்பாத்தானா பதவியை கொடுத்துட்டு இங்க வந்து எடுபடி வேலை இருக்கிறீங்க உங்களை எல்லாம் ஜாதி கூட அடிமை வேலை செய்யணும் உங்களுக்கு கிளம்புல நீங்க பொருள் மிட்டாய் பேச வந்தீங்களா எல்லாம் ஒண்ணுமே தான் வந்தீங்க இந்த கட்சியால காசு பாத்தீங்க இந்த கட்சியால அதிகாரம் வச்சுக்கிறீங்க இந்த மக்களுக்குள்ள அடிமை வச்சுக்கிறீங்க எவ்வளவு வேலை செஞ்சு போறீங்க ஒரு கட்சியால என்ன வேலை செய்ய துப்பு இல்ல கட்சியாளர் என்ன வேலை துப்பு இல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு சிஎம் பேமெண்ட் வாங்கி கொடுக்க முடியும் உங்களால மொத்தம் நீங்க வாங்கி போட்டா 200 கோடி ரூபாய் அந்த 10 மணி போட்டேன் இந்த 10 மணி ஏன் போட்டப்பா யாரு செய்வாங்க யாரு விருதாக சொல்றாங்க எம்எல்ஏ என்ன செஞ்சாருங்க 200 கோடி தொகுதி மட்டும் முடிக்க முடியும் சிஎம் பே பண்ணியா யாரு கொடுத்தீங்க இந்த 10 மணி கொடுக்க வேண்டியதானே நீ ஏன் எம்எல்ஏ ஆகல நீ ஏன் மந்திரி ஆகல நீங்க இருந்த மொத்த சமுதாயம் அடிமையா இருக்கலாம் இது ஒரு நோக்கம் தெரிஞ்சுங்க ஒரு பொறுப்பாளர் இருக்க கட்சி அவர் தெரியும் முதல்ல எல்லாம் மீட்டிங் உட்காந்து முன்னாடியே கூட பொறுப்பாளரா அவர் வந்து அவரு பாஸ்கர் துணி வர எங்க நீங்க தானே பொறுப்பாளர் என் ஊராட்சி ஒரு கூட்டோட போல ஏன் போல கேட்டீங்க நீங்க இல்ல தலைமை சொல்லிங்க நீங்க எவ்வளவு அடிமை செய்ய முடியும் என் அப்பா அம்மா என் பாட்டை மாட்டேன் ஊர் மக்கள் அடிமையா இருக்குமா எல்லா ஊராட்சி அடிமை வச்சுக்கிறேன் ஒரு மனுஷன் பதிவு கொடுத்து நீ வந்து பொறுமை உள்ளடிக்கிறீங்க தலைமை கொடுத்து வர அப்ப எவ்வளவு அடிமை வந்து உங்களுக்கு 5 வருஷம் வேலை செஞ்சு பெரிய வேலை செய்வீங்க நீங்க யாரு கேட்டு வந்து கேட்டு எல்லாத்துலயும் எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சாரு எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சாரு கேட்கறாங்க அந்த அதிகாரத்தை நீங்க கையில் வச்சிருக்கீங்க